إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின்னால், கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரருளால் இந்த இடத்திலே ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லோரும் ஒன்றுகுளும் இருக்கின்றோம். இந்த சந்திப்பின் முதல் அம்சமாக இஸ்லாத்தை பற்றிய ஓர் அறிமுகத்தை, இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவலோடு வந்திருக்கக்கூடிய மாற்று மத நண்பர்களுக்கு நாம் சொல்ல இருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் பல சமயங்கள், மதங்கள், கொள்கை கோட்பாடுகள், சித்தாந்தங்கள், மார்க்கங்கள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு மதத்தையும் அல்லது ஒவ்வொரு மார்க்கத்தையும் அதிகமான மக்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கம்தான் சத்தியமான மார்க்கம், அதுதான் நமக்கு ஈடற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய மார்க்கம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டுதான் அந்த மார்க்கங்களை பின்பற்றுகிறார்கள். இந்த மார்க்கங்களை அல்லது மதங்களை பின்பற்றுகிற மக்களுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், கடவுளுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும், கடவுள் தரக்கூடிய சன்மானங்களை பெற வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட உண்மையிலேயே இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் பின்பற்றுகிற எல்லா சமயங்களும் கடவுளால் அறிமுகப்படுத்தப்பட்ட சமயங்களா, கடவுள் ஏற்றுக்கொண்ட சமயங்களா என்று நாம் பார்க்கிற நேரத்தில், அவ்வாறான உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட, அதற்கான சான்றுகள் முன்வைக்கக்கூடிய சமயங்களை நாம் காண முடியாமல் இருக்கிறது. எந்த ஒரு சமயத்தவரும் துணிந்து வந்து என்னுடைய சமயம்தான் அல்லது என்னுடைய மதம்தான் கடவுளினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதற்குரிய சான்றுகள் இவை, இதற்கு மாற்றமான சான்றுகள் இருப்பவர்கள் துணிந்து வந்து பேசலாம் அல்லது எங்களுடைய வாதங்களை தப்பு என்று சொல்லலாம் என்று வரக்கூடிய நிலை மிக அரிதாகவே காணப்படுகிறது. ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரையில், இஸ்லாம் மார்க்கம் கடவுளிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது என்று அந்த மார்க்கமும் சொல்லுகிறது, அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களும் சொல்கிறார்கள். இதற்கான சான்றுகள் அனைத்தையும் அவர்கள் தெளிவாகவே முன்வைக்கவும் செய்கிறார்கள். இது கடவுளிடமிருந்து வந்தது என்பதற்கான சான்றுகளையும் வைக்கிறார்கள். ஏனைய மதங்கள் கடவுளிடமிருந்து வரவில்லை என்பதை நிரூபிப்பதற்கான சான்றுகளையும் முன்வைக்கிறார்கள். இந்த இஸ்லாம் கடவுளிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்று கடவுளே குறிப்பிடுவதை அல் குர்ஆனில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட, அல்லாஹ் என்று சொன்னால் கடவுளுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பெயர் தான் அல்லாஹ் என்பது, அல்லது முஸ்லீம்கள் கடவுளை அல்லாஹ் என்று அழைப்பார்கள். அல்லாஹ் அவனுடைய திருமறையில் சொல்லும் போது அவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான் என்று சொல்கிறார். பண்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாம் மார்க்கம் கடவுளிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்று சொன்னால், இந்த இஸ்லாம் மார்க்கம் என்றால் என்ன என்கிற ஒரு கேள்வி நம் முன்னால் தோன்றுகிறது.
பொதுவாக இஸ்லாத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிற மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாத்தை முஸ்லிம்களை வைத்து புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அதாவது அவர்கள் பழகக்கூடிய நண்பர்களை வைத்து, அவர்களுடைய பக்கத்து வீட்டிலே வசிக்கக்கூடிய முஸ்லிம்களை வைத்து, அல்லது அவர்களுக்கு மேலதிகாரிகளாக இருக்கிற முஸ்லிம்களை வைத்து இவ்வாறான நிலையில் தான் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் முஸ்லிம்களை வைத்து இஸ்லாத்தை புரிந்து கொள்ளக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. நீங்கள் முஸ்லிம்களை வைத்து இஸ்லாத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்தால் நிச்சயமாக இஸ்லாத்தை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான அறிவு உங்களுக்கு கிடைக்க மாட்டாது. ஏனென்றால் முஸ்லிம் என்று தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிற அதிகமான மக்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் வாழாமல் இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர்களுடைய வாழ்க்கை இஸ்லாத்திற்கு ஒரு ஆதாரம் கிடையாது. இப்போ இஸ்லாத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எந்த அடிப்படையில் புரிந்து கொள்வது? நீங்கள் கேட்டவற்றை வைத்து புரிவதா, பார்த்தவற்றை வைத்து புரிந்து கொள்வதா என்று கேட்டால் இல்லை. இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு இரண்டு அடிப்படைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படைகளை வைத்து தான் நீங்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே முதலாவது அடிப்படை கடவுளுடைய வார்த்தைகள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அல் குர்ஆன். இந்த குர்ஆன் என்று சொல்லக்கூடிய திருமறை இருக்கிறதே, இது கடவுள் பேசிய வார்த்தைகள். எனவே இதுதான் இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கான அடிப்படை மூலாதாரம். உண்மையிலேயே குர்ஆன் என்பது கடவுள் பேசிய வார்த்தைகள் தானா இல்லையா என்பதை பொறுத்தவரையில் அது வார்த்தை தான். இல்லை என்று சொல்பவர்கள் நிரூபித்து காட்டுவதற்கு வரட்டும் என்று அல் குர்ஆன் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது. இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, இந்த எங்களுடைய அடியாராகிய முஹம்மதின் மீது நாங்கள் அருளி இருக்கக்கூடிய, இறக்கி இருக்கக்கூடிய இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், நீங்கள் இது கடவுளிடமிருந்து வரவில்லை, முஹம்மத் அவராக உருவாக்கிய வேதம் என்று நீங்கள் கருதுவதாக இருந்தால் இதை போன்ற ஒன்றை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள். அவரும் மனிதர், நீங்களும் மனிதர், அரபு தெரிந்தவர்கள் உங்களிலும் இருக்கிறார்கள். எனவே இது கடவுளிடமிருந்து வரவில்லை என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் இதை போன்ற ஒன்றை உருவாக்கி காட்டுங்கள் என்று 1400 வருடங்களுக்கு முன்னால் இருந்து சவால் விடுகிறது. இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாத்தை நிறைய பேர் எதிர்த்து கொண்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். உலக நாடுகள் எல்லாவற்றிலும் இஸ்லாத்தை பற்றி காரசாரமான விவாதங்கள், இஸ்லாத்தை பற்றி மிக மோசமான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றன. இந்த விமர்சனங்களை முன்வைக்கிற மக்கள் ஒரே ஒரு குர்ஆனை உருவாக்கி காட்டி, இது இந்த குர்ஆனை பாருங்கள், நாங்களும் உருவாக்கி இருக்கிறோம், நீங்கள் குர்ஆன் என்று சொல்கிறீர்கள், எனவே இந்த குர்ஆனை பார்க்கிற நேரத்தில் உங்களுடைய குர்ஆனும் உங்களால் உருவாக்கப்பட்டது கடவுளிடமிருந்து வரவில்லை என்று சொல்லி இந்த மார்க்கத்தை அப்படியே புறந்தள்ளிவிட முடியும். ஆனால் அதற்கு யாரும் முன்வரவில்லை, முன்வரவும் மாட்டார்கள். ஏனென்றால் குர்ஆன் என்பது கடவுள் பேசிய வார்த்தைகள் என்பதில் ஒரு வீதம் கூட எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே இஸ்லாத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த இஸ்லாத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியது அல்லாஹ். எனவே அல்லாஹ்வுடைய வார்த்தையாகிய இந்த குர்ஆனை கொண்டுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த குர்ஆனை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு தூதராக, தீர்க்கதரிசியாக அல்லாஹு தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கியிருக்கிறார். அந்த முஹம்மது நபி அவர்கள் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, எந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்று வழிகாட்டினார்களோ அந்த வழிகாட்டுதல்களும் இஸ்லாத்தின் அடிப்படையாக கொள்ளப்படும். இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கான இரண்டாவது அடிப்படை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள். இதற்கு ஹதீஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டும் தான் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதை இரண்டையும் விட்டுவிட்டு வேறு ஒரு அமைப்பில் நீங்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் நிச்சயமாக இஸ்லாத்தை பற்றிய பிழையான ஒரு சித்திரம்தான் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய கொள்கைகளும் கோட்பாடுகளும் இந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து படித்து பார்த்தால் இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு
தமிழ் மொழியிலே குர்ஆன் இருக்கிறது, தமிழ் மொழியிலே ஹதீஸ் இருக்கிறது. நீங்கள் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று படிப்பதற்கு இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து படித்தால் நிறைய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் சுருக்கமாக இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை உங்களிடத்தில் முன்வைக்க வேண்டுமாக இருந்தால், மிக சுருக்கமாக சொல்வதானால், இஸ்லாம் முக்கியமான 3 கொள்கைகளை இந்த உலகத்திற்கு வலியுறுத்துகிறது. ஒன்று கடவுளை பற்றிய கொள்கை, இரண்டாவது தூதரை பற்றிய கொள்கை, மூன்றாவது மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்வு பற்றிய கொள்கை. இந்த 3 கொள்கைகளையும் இஸ்லாம் மிக தெளிவாக முன்வைக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதில் முதலாவது கொள்கையாகிய கடவுளை பற்றிய கொள்கையுடைய விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டால், இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது, ஒரு கடவுள் இருக்க வேண்டும். நாஸ்திகத்தை வன்மையாக இஸ்லாம் கண்டிக்கிறது. ஒரு கடவுள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. பொதுவாக கடவுள் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட எல்லா மக்களுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான் இது, ஒரு கடவுள் இருக்க வேண்டும் என்பது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற அந்த சுலோகங்கள் எல்லாம் கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்பதைத்தான் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. இப்ப இஸ்லாமிக ஆணித்தரமாக சொல்லுகிறது, நீங்கள் இந்த வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், இந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அத்தனை அம்சங்களையும் பாருங்கள், உங்களுக்குள்ளேயே நீங்கள் பாருங்கள், அதாவது உங்களை படைத்திருக்கிற முறையை நீங்கள் பாருங்கள். இவைகளை நீங்கள் பார்க்கிற நேரத்தில் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்கிற உண்மையை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இந்த உலகம் நிச்சயமாக தற்செயலாக தோன்றி இருக்க முடியாது, தானாக இந்த உலகம் தோன்ற முடியாது. இந்த உலகத்தை திட்டமிட்ட அமைப்பில் உருவாக்கிய ஒருவன் இருக்க வேண்டும் என்பதை பகுத்தறிவுள்ள அத்தனை பேரும் அறிய முடியும். யாருமே கடவுள் இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த உலகத்தை பார்க்கிறோம், பல கோளங்கள் இந்த உலகத்திலே காணப்படுகின்றன. இந்த கோள்கள், உதாரணமாக பூமி என்பது ஒரு கோள், அதே போன்று சூரியனும் ஒரு கோளம். பாருங்கள், இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை, சுமார் பூமியிலிருந்து சூரியன் 9,30,00,000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது. இந்த சூரியன் பூமிக்கு 1 மைலுக்கு அப்பால் நெருங்கி வருமாக இருந்தால் இந்த பூமி கருகிவிடும். இந்த பூமியில் உலக வாழ்க்கை சாத்தியமில்லாமல் போய்விடும். அல்லது இப்போது இருக்கிற இடத்தை விட்டும் பூமியை விட்டு 1 மைல் தூரம் கூடுதலாக அது சென்று விட்டால் இந்த பூமி உறைந்து விடும். அதாவது முழுக்க ஐஸாகி இந்த பூமி உறைந்து விடும். இது விஞ்ஞானம் சொல்லக்கூடிய உண்மை. இந்த அமைப்பில் திட்டமிட்ட முறையில் இந்த படைப்புகளை எல்லாம் ஆக்கி வைத்திருப்பதிலிருந்து படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இஸ்லாம் ஒரு கடவுள் இருக்கிறான் என்று சொல்கிறது. அந்த கடவுளை பொறுத்தவரையில் கடவுள் மனித பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. கடவுள் ஒன்று தேவை என்பதை ஆஸ்திகர்கள் யாரும் மறுப்பது கிடையாது. அத்தனை மக்களுமே, நாஸ்திகர்களை தவிர நாஸ்திகர்களும் கூட நிர்பந்தமான கட்டங்களில் கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்பதை அவர்களை அறியாமலேயே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆஸ்திகர்களாக இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் கடவுள் ஒருவன் தேவை என்பதை உணர்கிறார்கள். அதனால் தான் அவரவருக்கு விரும்பியபடி கடவுள்களை உருவாக்கி கொள்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், கடவுளாக ஒருவரை நாம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அந்த கடவுள் மனித பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். நான் ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்கிறேன் என்றால், என்னை போன்று பலவீனமான ஒருவர் அந்த கடவுளாக இருந்தால் நான் ஏன் அவரை கடவுளாக ஏற்க வேண்டும்? நானே கடவுளாக இருந்து விட்டு போகலாம். என்னை ஆபத்தில் காப்பாற்றக்கூடிய ஒருவர் கடவுளாக இருக்க வேண்டும். என்னுடைய பிரச்சனைகளை முறையிடும் போது தீர்வு தரக்கூடிய ஒருவர் கடவுளாக இருக்க வேண்டும். அது அல்லாமல் என்னை போன்ற ஒருவரே கடவுளாக இருப்பது என்பது மிகவும் மடத்தனமான, அறிவுக்கு புறம்பான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், கடவுள் என்பவர்
மனித பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் கடவுளுக்கு தந்தையோ தாயோ இருக்கக்கூடாது. தந்தையோ தாயோ கடவுளுக்கு இருந்தால் தந்தைக்கும் தாய்க்கும் கட்டுப்பட வேண்டிய நிலை ஏற்படும், அல்லது தந்தையும் தாயையும் திருப்திப்படுத்த வேண்டிய நிலை கடவுளுக்கு ஏற்படும். எனவே கடவுளுக்கு தந்தையும் இருக்கக்கூடாது, தாயும் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே போன்று கடவுளுக்கு மனைவி இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. ஏனென்றால் மனைவி இருந்தால் மனைவியை திருப்திப்படுத்த வேண்டிய நிலை கடவுளுக்கு வரும். அந்த நேரத்தில் அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அவனுடைய தேவையை கேட்டு போவான். அவனுக்கு ஒரு ஆபத்து வருகிறது, அந்த ஆபத்து வருகிற நேரத்தில் கடவுளை அழைப்பான். கடவுள் மனைவியோடு பிஸியாக இருப்பார். மனைவியோடு பிஸியாக கடவுள் இருக்கிற நேரத்தில் எப்படி இந்த பக்தனுடைய தேவையை அவரால் நிறைவேற்ற முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே மனைவி இருக்கிற ஒருவர் கடவுளாக இருக்க முடியாது. அதே போன்று இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், கடவுளாக இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகளும் இருக்கக்கூடாது. குழந்தை இருப்பதாக இருந்தால் அவருக்கு மனைவி தேவை. குழந்தை பெற வேண்டும் என்றால் மனைவியோடு இல்லறத்தில் அவர் ஈடுபட வேண்டும். இந்த நேரங்களில் எல்லாம் கடவுள் என்கிற அந்த நிலையிலிருந்து அவர் விடுபட வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. எனவே கடவுளாகப்பட்டவர் அவருக்கு தாய் இருக்கக்கூடாது, தந்தை இருக்கக்கூடாது, மனைவி இருக்கக்கூடாது, குழந்தை இருக்கக்கூடாது என்கிற ஒரு தெளிவான கொள்கையை இஸ்லாம் முன்வைக்கிறது. அதே போன்று கடவுளை பொறுத்தவரையில் மறதி உள்ளவராக கடவுள் இருக்கக்கூடாது. மனிதனை கடவுளாக ஏற்றுக்கொண்டோமாக இருந்தால் மனிதன் மறதிக்குட்படக்கூடியவன். இப்ப மனிதனுடைய அந்த நிலையை தாண்டியவனாக கடவுள் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஒரு விஷயத்தை கேட்கிறோம், நம்முடைய கடவுளிடத்தில் இன்றைக்கு ஒரு விஷயத்தை கேட்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்களும் கேட்கிறார்கள். எப்போது இந்த விஷயம் நமக்கு தேவை என்றால், இங்கு தொழில் புரிகிற ஒருவருக்கு நாட்டுக்கு சென்ற பின்னால் ஒரு வேலை நிறைவேற வேண்டும். உதாரணமாக திருமணம் முடிக்காத ஒருவர் இங்கே பிரார்த்தனை செய்கிறார், நான் நாட்டுக்கு சென்று ஒரு நல்ல மனைவியை என்னுடைய துணையாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளே நீதான் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கடவுளிடத்திலே பிரார்த்திக்கிறார். இந்த கடவுளிடத்தில் இன்று உலகத்தில் 680 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். இப்படி 680 கோடி மக்களும் தங்களுடைய வேண்டுகோள்களை முன்வைக்கிற நேரத்தில் கடவுள் ஒரு சிலருடைய வேண்டுகோளை மறந்து விட்டாராக இருந்தால் இவன் அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டதில் எந்த அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். எனவே இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், கடவுளாக வரக்கூடியவர் மறதி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதே போன்று கடவுளுக்கு தூக்கம் இருக்கக்கூடாது. கடவுளை பொறுத்தவரையில் தூங்கக்கூடிய ஒருவர் கடவுளாக இருக்க முடியாது. ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், அவருடைய பக்தன் போய் அவரை எழுப்பி அவரிடத்திலே தன்னுடைய தேவையை கேட்கிற நேரத்தில், ஆபத்தில் அவரை அழைக்கிற நேரத்தில் அவர் ஆத்திரப்படுவார். அல்லது சில நேரங்களில் தூக்கத்தில் இருந்து விழிக்காமல் போய்விடலாம். அந்த நேரத்தில் இவனுக்கு பதில் கொடுப்பதற்கு அவரால் முடியாமல் போய்விடும். எனவே இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், கடவுளாக இருப்பவருக்கு சிறு தூக்கமும் இருக்காது, தூக்கமும் இருக்க மாட்டாது. அதே போன்று கடவுளை பொறுத்தவரையில் 24 மணி நேரமும் அவர் வேலைகளுடனேயே இருப்பார். அதாவது இந்த உலகத்தை இயக்குவது, இந்த உலகத்தில் உள்ள மக்களை கண்காணிப்பது, படைப்பினங்களை கண்காணிப்பது, இவை அனைத்திற்கும் உணவு வழங்குவது, தன்னுடைய கட்டுப்பாட்டில் இவை அனைத்தையும் வைத்துக் கொள்வது என்று இப்படி கடவுள் எந்த நேரமுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒருவர். எனவே அந்த கடவுள் டயர்டாக கூடாது, களைப்படையக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. இப்படியான பண்புகளை பெற்ற ஒருவர்தான் கடவுளாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதாவது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், மனிதனுடைய பலவீனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒருவர் தான் கடவுளாக இருக்க வேண்டும். மனித பலவீனங்களோடு இருக்கிற ஒருவர் நிச்சயமாக கடவுளாக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த கடவுள் மனிதர்களை இந்த உலகத்தில் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி படைத்திருக்கிறார். இந்த அடிப்படையில் உலகத்தில் மக்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளும் போது அத்தனை பேரும் அடிமைகள் என்கிற நிலைக்கு வருகிறார்கள். கடவுளுடைய அடிமைகள். கடவுளுடைய அடிமைகள் என்கிற நிலைக்கு இவர்கள் வந்துவிட்டால் இவர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. நீ உயர்ந்த சாதி,
நீ தாழ்ந்த சாதி, நீ வெள்ளையன், நீ கருப்பன், நீ தீண்ட தகுந்தவன், நீ தீண்ட தகாதவன் என்கிற வேறுபாடுகள் எல்லாம் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடாது. மனிதர்கள் அத்தனை பேருமே சமமானவர்கள் என்கிற அந்த கோட்பாட்டை கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்கிற அந்த சித்தாந்தத்தின் மூலம் இஸ்லாம் முன்வைக்கிறது. இந்த கோட்பாடு வெறும் கோட்பாடு மட்டுமல்ல, பிராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தி காட்டப்பட்ட கோட்பாடு. உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவராக இருந்தவர். அந்த உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவராக இருந்தவர் அல்லாஹ் தான் தன்னுடைய கடவுள் என்று ஏற்றுக்கொண்ட பின்னால் அந்த குல பேதத்திலிருந்து விடுபட்டு மனிதர்கள் அனைவரையும் மனிதர்களாகவே பார்க்கிறார். இப்படி பார்த்ததனால் அவரை அபிசீனி, அதாவது இன்று சோமாலியா போன்ற பகுதிகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த ஹபஷாவில் இருந்து வந்த ஒரு கருப்பு அடிமை, அவர் பார்ப்பதற்கு அருவருப்பானவர். முகமது நபி அல்லாஹ்வுடைய ஒரு தூதர், ஒரு நாட்டு தலைவர், இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த கருப்பு அடிமையை தன் பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டார். அது மட்டுமல்ல, அந்த கருப்பு அடிமையோடு சேர்த்து ஒரு பாத்திரத்தில் சாப்பிட்டார். ஏனென்றால் அவர் சொல்லக்கூடிய கோட்பாடு பொய்யான கோட்பாடு கிடையாது. அந்த மனோநிலையை இஸ்லாம் கொடுக்கிறது. கடவுள் அல்லாஹ் தான் உண்மையான கடவுள் என்று ஒருவன் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவன் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை மனிதர்களையும் மனிதர்களாக பார்ப்பான். அதில் எந்த விதமான வேறுபாடும் காட்ட மாட்டான். அவனுடைய விருந்துக்கு இவன் செல்வான், இவனுடைய வீட்டுக்கு அவன் வருவான், இவன் சாப்பிட்ட பாத்திரத்தில் அவன் சாப்பிடுவான், இவன் குடித்த பாத்திரத்தில் அவன் குடிப்பான். ஏன்? பள்ளிவாசலுக்குள் நீங்கள் பார்க்கிறீர்கள், மஸ்ஜிதுகளிலே பார்க்கிறீர்கள், தொழுகைக்கு யார் முதலில் முன்வரிசையில் இடம் பிடிக்கிறாரோ அவருக்குத்தான் முதலிடம். இன்றைக்கு ஒருவர் இஸ்லாத்திற்கு இஷா தொழுகைக்கு பள்ளிக்கு சென்று விட்டால் பள்ளிவாசலில் இன்று இஸ்லாத்திற்கு வந்தவர் முன்வரிசைக்கு இமாமுக்கு பின்னால் நின்றால், நீ இன்றுதான் இஸ்லாத்திற்கு வந்தவன், போ பின்வரிசைக்கு என்று கடைசி வரையும் ஒரு முஸ்லிம் சொல்ல மாட்டார். ஏனென்றால் இவர் ஒரு மனிதன் கடவுள் அல்லாஹ் தான் என்று ஏற்றுக்கொண்டவுடன் நாம் அனைவருமே கடவுளுடைய பார்வையில் சமமானவர்கள் என்கிற சிந்தனையை பெற்றுக் கொள்கிறார். இந்த கடவுள் கோட்பாடு இந்த சிந்தனையை கடுமையாக மக்களுடைய உள்ளத்திலே விதைக்கிறது. அதனால்தான் உண்மையாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள், நான் ஆரம்பத்தில் எதற்காகத்தான் உங்களிடத்தில் குறிப்பிட்டேன், சில முஸ்லிம்கள் அவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று பொய் சொல்லிக்கொண்டு முஸ்லிம்களாக இருப்பது போன்று நடிப்பார்கள், இஸ்லாத்தை பின்பற்ற மாட்டார்கள். அப்படியான ஒரு சிலர் வித்தியாசம் காட்டலாம். ஆனால் இஸ்லாத்தை பின்பற்றுகிற முஸ்லிம்கள் நிச்சயமாக இந்த குலபேதம், சாதி பேதம் அல்லது தீண்ட தகுந்தவன் தீண்ட தகாதவன், உயர் ஜாதி கீழ் ஜாதி என்கிற எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காமல் என்னுடைய சகோதரன் என்றுதான் அவனை பார்ப்பான். அவனுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் இவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான். அந்த சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் இந்த கடவுள் கோட்பாடு மனிதர்கள் மத்தியில் பரப்புகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய இரண்டாவது கோட்பாடு ரிசாலத் என்று சொல்லக்கூடிய தூதுத்துவம் பற்றிய கோட்பாடு. அதாவது தூதுத்துவம் என்று சொன்னால், கடவுள்தான் இந்த உலகத்தை படைத்தார், கடவுள்தான் மனிதனை படைத்தார். அந்த கடவுள் ஏன் மனிதனை படைத்தார்? அர்த்தமில்லாமல் நோக்கமில்லாமல் இவன் பிறக்கிறான், பிறந்துவிட்டு மிருகங்களை போன்று வாழ்கிறான், மிருகங்களை போன்று மாண்டு விடுகிறான். இதற்காக வேண்டியா அவன் படைக்கப்பட்டான் என்றால் நிச்சயமாக இல்லை. மனிதன் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த நோக்கத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வந்தவர்கள் தான் தூதர்கள். அவர்களை நாங்கள் நபி என்று அல்லது ரசூல் என்று அழைப்போம். இந்த தூதர்கள் மக்களுக்கு சொல்லுவார்கள், நீங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் கடவுளை வணங்குவது. கடவுளை நீங்கள் எப்படி வணங்கினால் சரியான முறையில் வணங்க முடியும் என்கிற இந்த போதனையை முன்வைத்தவர்கள் தான் தூதர்கள். இவர்கள் கடவுள்கள் கிடையாது. தூதர்கள் என்பவர்கள் கடவுள்கள் கிடையாது, அவர்களும் மனிதர்கள் தான். ஆனால்
ஏனைய மனிதர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்னவென்று கேட்டால், இந்த தூதர்களுக்கு கடவுளிடமிருந்து வேத வெளிப்பாடுகள் வரும், கடவுளிடமிருந்து செய்திகள் நேரடியாக கிடைக்கும். ஏனைய மனிதர்களுக்கு அப்படி நேரடியாக கிடைக்காது. இதுதான் ஏனைய மனிதர்களுக்கும் அந்த தூதர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. அப்ப இந்த தூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்து கடவுளை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள். இப்படி பல்லாயிரக்கணக்கான தூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்திற்கு ஒரு தூதர் அனுப்பப்பட்டே இருக்கிறார். தூதர் வராமல் எந்த ஒரு சமூகமும் இருந்ததில்லை. அந்த அடிப்படையில் முதல் தூதராக கிறிஸ்தவர்கள் ஆதாம் என்று சொல்வார்கள். அவர்களை நாங்கள் முஸ்லிம்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுவோம். அந்த ஆதாமிலிருந்து தொடர்ச்சியாக நோவா என்று சொல்லக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ரஹாம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், டேவிட் என்று அவர்கள் அழைக்கக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மோசஸ் என்று அவர்கள் சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம், ஜீசஸ் என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று இறுதியாக முஹம்மது நபி வரைக்கும் அல்லாஹு தஆலா தூதர்களை அனுப்பியிருக்கிறார். இத்தனை தூதர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜீசஸ் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கடவுளுடைய ஒரு தூதர் தான் என்று ஏற்றுக்கொள்வதை போன்று முஹம்மது நபியும் அல்லாஹுடைய இறுதி தூதர் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த கடைசியாக வந்த முஹம்மது என்கிற இறுதி தூதரை தான் அவருடைய காலத்தில் இருந்து உலகம் அழியும் வரைக்கும் உள்ள மக்கள் பின்பற்ற வேண்டும். அவர் காட்டிய வழியில் தான் இந்த மக்கள் வாழ வேண்டும். அந்த முஹம்மது நபி இந்த உலகத்தில் வந்து அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். முன்னுக்கு பின் முரணில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். எதை சொன்னாரோ அதன்படி வாழ்ந்து காட்டினார். எதை மக்களுக்கு போதித்தாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தார். அவருடைய போதனைக்கும் நடைமுறைக்கும் இடையில் எந்த விதமான வேறுபாடுகளும் இருக்கவில்லை. அப்படியான ஒரு திட்ட தெளிவான வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். இவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதாக இருந்தாலே தொடர்ந்து பேசிக்கொண்டே செல்லலாம். எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கை உயர்ந்தது தெரியுமா? ஒரு கிறிஸ்தவ மதத்தில் பற்றுள்ள, கிறிஸ்தவ மதத்தை மதமாக கொண்ட மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் தி 100 என்ற ஒரு புத்தகம் எழுதுகிறார். அதாவது வரலாற்றில் சாதனை படைத்த மனிதர்கள் 100 பேர் என்று ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் ஒரு முஸ்லிம் ஒரு புத்தகம் எழுதினால் ஒரு முஸ்லிம் அறிஞருக்குத்தான் முதலிடம் கொடுப்பார். ஒரு இந்து புத்தகம் எழுதினால் ஒரு இந்துவுக்குத்தான் முதலிடம் கொடுப்பார். ஒரு கிறிஸ்தவர் எழுதினால் கிறிஸ்தவர்கள் பெரிதாக மதிக்கக்கூடிய ஜீசஸ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான், இயேசு கிறிஸ்துவுக்குத்தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த மைக்கேல் எச் ஹார்ட் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய தி 100 என்ற புத்தகத்தில் முதலிடத்தை முஹம்மது நபிக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்தார் என்றால் அவருடைய வாழ்க்கை எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாமல் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனையை புரிவதற்கான முன்மாதிரி வாழ்க்கையாக இருந்தது என்கிற காரணத்தினால். இவருடைய வாழ்க்கையை நீங்கள் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், குறிப்பாக மாற்று மதத்தைச் சேர்ந்த நண்பர்கள் மாமனிதர் நபிகள் நாயகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய புத்தகம் இருக்கிறது. முடியுமானால் கண்டிப்பாக நீங்கள் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கும் போது நபிகள் நாயகத்தை உங்களுடைய கண் முன்னால் காண்பது போன்று இருக்கும். சுருக்கமானது, அவருடைய வாழ்க்கை மிக விரிவானது. இந்த நூலிலே மிக சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த இறுதி நபி முஹம்மது நபியை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் காட்டிய வழியில் நடக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய இரண்டாவது அம்சமாகும். மூன்றாவது அடிப்படை என்னவென்று கேட்டால், இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய ஆயுள் வரையறை செய்யப்பட்டதாக இருக்கிறது. குறிப்பிட்ட காலத்தில் இந்த உலகத்தை விட்டு அவன் சென்று விடுகிறான். இந்த உலகத்தை விட்டு அவன் சென்று இவ்வாறு மனிதர்கள் தோன்றி தோன்றி சென்று கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகம் இவ்வாறு சென்று கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அழியும் என்பது இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கோட்பாடு. இந்த கோட்பாட்டை இன்று விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய கோள்கள், சந்திரன், சூரியன், பூமி, வியாழன், புதன் போன்ற இந்த கோள்கள் அவற்றின் வீரியத்தை இழந்து வருகின்றன, அதனுடைய சக்தியை இழந்து வருகின்றன. இப்படி இழந்து வரும்போது காலப்போக்கில்
ஒவ்வொன்றும் அதனுடைய வழியில் ஓடிக்கொண்டிருப்பது ஒன்று ஒன்றோடு மோதி இந்த உலகம் அழியும் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. அதனோடு உலக வரலாறு முடிகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒவ்வொரு மனிதனும் மரணித்த பின்னால் அவனுக்கு ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. உலகம் அழிந்த பின்னால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு உருவாகிறது. இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்தவனுக்கு அங்கு பரிசு கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் மோசமாக அயோக்கியத்தனம் செய்து வாழ்ந்தவர்களுக்கு அங்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. இங்கு நல்லவனாக வாழ்ந்தவனுக்கு பரிசும் அயோக்கியத்தனம் செய்து வாழ்ந்தவனுக்கு தண்டனையும் கொடுக்கவில்லை என்றால் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான், இன்னும் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வதை அருவருப்பாக கருதுகிறான். இரண்டு பேரும் சமமாக இருப்பார்களாக இருந்தால் இந்த உலகத்தில் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போகும். ஒருவன் ஒருவனுக்கு அடித்து அநீதி இழைக்கிறான், இன்னும் ஒருவன் அடிபட்டு கொண்டே இருக்கிறான். இரண்டு பேரும் மரணித்து விடுகிறார்கள். இரண்டு பேருக்கும் எந்த ஒரு நியாயமும் வழங்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த உலகம் நியாயமற்ற உலகமாக மாறிவிடும். எனவேதான் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், இந்த உலகத்தில் நல்ல முறையில் நடக்கக்கூடியவனுக்கு, கடவுளை ஏற்று முகமது நபியை பின்பற்றி மனிதனாக வாழக்கூடியவனுக்கு மனித நேயம் பேணி கருணையோடு ஜீவகாருண்யம் பேணி அண்டை விட்டானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து ஒரு மனிதன் வாழும் போது அவனுக்கு மறுமையிலே சுவர்க்கம் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த உலகத்தில் கடவுளை நிராகரித்து கடவுளுக்கு இணை வைத்து கடவுளுடைய அந்தஸ்தை தாழ்த்தி மனிதனை கடவுளுடைய அந்தஸ்திற்கு கொண்டு போய் கடவுளை கேவலப்படுத்தி முகமது நபியை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து அடுத்தவர்களுக்கு அநியாயம் இழைத்து ஜீவகாருண்யம் இல்லாமல் கொடுமைகள் செய்து இந்த உலகத்தில் வாழுகிறவனுக்கு மறுமையில் நரகம் என்கிற தண்டனை கிடைக்கும் என்கிற கோட்பாட்டை இஸ்லாம் முன்வைக்கிறது. இந்த மூன்று அடிப்படைகளும் இஸ்லாத்தின் மிக முக்கியமான அடிப்படைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஆக அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் என்று சொன்னால் கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது. இஸ்லாத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் முஸ்லிம்களை வைத்து முஸ்லிம்களுடைய நடைமுறையை வைத்து புரிந்து கொள்ளாமல் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய முறையில் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கைகளை குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெளிவாக காண முடியும். சுருக்கமாக இஸ்லாம் முக்கியமான மூன்று அடிப்படைகளை இந்த உலகத்திற்கு முன்வைக்கிறது. அதிலே ஒன்று கடவுளை பற்றிய கொள்கை. கடவுள் ஒருவன் இருக்கிறான், அந்த கடவுள் மனித பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவன். அந்த கடவுளையே மனிதர்கள் அனைவரும் வணங்க வேண்டும். அவனுக்கு அவனுடைய படைப்புகளை அல்லது மனிதன் உருவாக்கியவைகளை இணையாக ஆக்கக்கூடாது. இந்த கடவுளை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக வந்த முஹம்மது நபியை இறுதி தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று முன்னால் உள்ள தூதர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்கிறவர்களுக்கு மறுமையில் சுவர்க்கம் கிடைக்கும், இந்த உலகத்தில் மோசமாக வாழ்கிறவர்களுக்கு மறுமையில் நரகம் கிடைக்கும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சுருக்கமான கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எல்லாம் வல்ல அந்த அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹிதாயத்தை நசீபாக்க வேண்டும். அந்த கடவுளை பற்றி சரியாக புரிந்து இஸ்லாத்தை சரியாக புரிந்து அந்த கடவுளை நான் ஒரு கிறிஸ்டியன். நான் இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லாமே வந்து இறைவன் தான் அனுப்பப்பட்ட தூதர்னு. நபியும் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் தான். ஜீசஸ் கிறிஸ்டும் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர் தான். நீங்கள் ஜீசஸ் கிறிஸ்துவை ஏன் எதிர்க்கீங்க? இப்போ இயேசு கிறிஸ்துவும் கர்த்தரால் பிதாவால் அனுப்பப்பட்ட தூதர் தான், நபிகளும் தூதர் தான் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் கிறிஸ்துவ சமுதாயத்தை ஏன் ஒதுக்குறீங்க? சகோதரர் அவர்கள் இயேசு கிறிஸ்துவும் கடவுளுடைய தூதர் என்று நீங்கள் சொல்லிவிட்டு ஏன் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களை ஒதுக்குகிறீர்கள் என்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். ஒரு அறிவுபூர்வமான சிறந்த கேள்வி இது. உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து, அதாவது முஸ்லிம்கள் ஈசா அலை இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீசஸ் கடவுளுடைய தூதர் என்பதில் இரண்டாவது கருத்து எந்த ஒரு முஸ்லிமிடத்திலும் கிடையாது. ஈசா அலை இஸ்லாம் அவர்களை, இயேசு கிறிஸ்துவை
கடவுளுடைய தூதர் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒரு முஸ்லிம் சொல்வாராக இருந்தால் நிச்சயமாக அவர் முஸ்லிமாக இருக்கவே முடியாது. அவரை கடவுளுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு அருளப்பட்ட வேதமாகிய இஞ்சில் என்கிற அந்த வேதத்தையும் ஏற்றுக்கொள்வது முஸ்லிம்களுடைய கடமை. ஆனால் முஸ்லிம்களாகிய நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து அவர் போதகராக வந்த நேரத்தில் தனக்கு பின்னால் முஹம்மத் என்கிற இந்த இறுதி நபி வருவார் என்கிற முன்னறிவிப்பை செய்திருக்கிறார். இவர் கடவுளுடைய இறுதி தூதராக வருவார் என்கிற முன்னறிவிப்பையும் செய்து அது கிறிஸ்தவ வேத நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட கிறிஸ்தவ அன்பர்கள் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு முஹம்மது நபியை இறுதி தூதராக ஏற்றுக்கொள்ள முன்வருவதில்லை. இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களுக்கும் இடையில் உள்ள முரண்பாடாக இருக்கிறது. முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் தீர்க்கதரிசியாக நம்புகிற இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்கிற அதே நேரத்தில் அவர்கள் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட முஹம்மது நபியை ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஏற்கனவே வந்த அந்த இஞ்சில் என்கிற வேதத்தை மாற்றக்கூடிய முறையில் முஹம்மது நபிக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன் என்கிற வேதத்தை கொடுத்தார். எனவே இந்த காலத்தில் வாழுகிற அனைவருக்கும் உரிய பொது மறையாகத்தான் குர்ஆன் இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு மட்டும் உரிய வேத நூல் கிடையாது. சில முஸ்லிம்கள் நினைப்பது போன்று மாற்று மதத்தவர்கள் குர்ஆனை படிக்கக்கூடாது, குர்ஆனை தொடக்கூடாது என்றெல்லாம் நினைப்பது தவறு. குர்ஆன் என்பது உலக மக்கள் அனைவருக்கும் உரிய ஒரு வேத நூல். அதை ஏற்று அதை படிப்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமை. அந்த அடிப்படையில் இந்த வேதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனையாக இருக்கிறது. அது அல்லாமல் கிறிஸ்தவர்களை இஸ்லாம் ஒதுக்குகிறது என்பது தவறான ஒரு வாதமாகும். அல்லாஹு அலம். இங்கே இருக்கும் ஹலோ நம்மளது இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய பெயர் முன்னாள் அழகர். இப்பொழுது ஒரு 8 மாத காலத்தில் நான் இதுக்குள்ளே இது மதம் மாதிரி என்னுடைய பெயர் இப்பொழுது ஹசனாக நான் இருக்கிறேன். ஆனால் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஒருவரை சந்தித்தால் ஒரு மாதிரியாக இஸ்லாம் என்றால் ஏண்டா இப்படி என்று அவர்கள் என்னை ஒரு இதாக கேட்கிறார்கள். ஏன் எங்கு எந்த ஒரு இதை எடுத்தாலும் இஸ்லாம் என்று தான் ஒரு புனிதமான இது என்று இங்கே இது சவுதி அரேபியா வந்தபோது தான் எனக்கு இது தெரிந்தது. நான் தமிழ்நாட்டில் இருந்தபோது எங்கு பார்த்தாலும் ஒரு தீவிரவாதம் பாபர் மசீது இடித்தப்ப அந்த இடித்த தினத்தன்று அந்த இடித்ததுக்கும் நான் இருந்ததுக்கும் ஒரு இது ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தேன். ஒரு 15 நாள் எனக்கு சாப்பாடே கிடைக்கவில்லை. ஏனென்றால் அது ஒரு மத பிரச்சனை. இன்னும் ஒரு இது காணவில்லை. அது ஏன் இப்படி இது பண்ணுறாள் என்று எனக்கு தெரியவில்லை. ஐயா கொஞ்சம் விளக்க வேண்டும். இதை கேட்டதுக்கு தாங்கள் கொஞ்சம் மன்னிக்க வேண்டும். சகோதரர் ஹசன் அவர்கள் புதிதாக இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்தில் வாழக்கூடிய ஒரு சகோதராக இருக்கிறார். அல்லாஹு தஆலா அவருக்கு கொள்கையில் உறுதியை கொடுக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர் மிக பரவலாக மக்கள் மத்தியிலே உள்ள ஒரு சந்தேகத்தை இங்கே முன்வைத்து விட்டு சென்றிருக்கிறார். பொதுவாக மாற்று மத சகோதரர்கள் மத்தியிலே இஸ்லாத்தை பற்றி அல்லது முஸ்லீம்களை பற்றி இருக்கிற பொதுவான அவர்களுடைய ஆழ்மனதில் பதிந்திருக்கிற ஒரு அபிப்பிராயம்தான் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் என்பது.
பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்கிற ஒரு கருத்து பெரும்பாலான நண்பர்களுடைய உள்ளங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில் இஸ்லாம் தீவிரவாதத்தை தூண்டுகிறதா, முஸ்லிம்கள் தீவிரவாதிகளா என்று நாம் பார்க்கிற போது இந்த உலகத்தில் மனித நேயத்தை சொன்ன ஒரே மார்க்கமாக இஸ்லாம் தான் இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், யார் ஒருவர் ஒரு உயிரை கொல்லுகிறாரோ, மனித உயிரொன்றை கொல்லுகிறாரோ, அவர் முழு மனித இனத்தையுமே கொலை செய்தவர் போன்றாவார். கடவுளுடைய வாசகம். யார் ஒருவர் ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ அவர் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவர் போன்றாவார் என்று சொல்கிறது. இந்த போதனையை ஏற்று வாழ்கிறவர் தான் முஸ்லிம். இந்த போதனை தான் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போதனையின் அடிப்படையில் வாழ்ந்து எந்த ஒரு உயிரும் அநியாயமாக கொலை செய்யப்படக்கூடாது என்கிற ஒரு கருத்தை ஆழமாக பதித்தவர்கள். அது மட்டுமல்ல, மனிதனையும் தாண்டி மிருகங்களுக்கும் அன்பு காட்ட வேண்டும் என்று போதித்தவர்கள். ஒரு பெண் பூனையை கட்டி வைத்து அதை கொடுமைப்படுத்தியதற்காக வேண்டி அவள் நரகம் சென்றாள் என்று போதித்தவர்கள். ஒருவர் தாகத்தோடு இருந்த நாய்க்கு நீர் புகட்டியதனால் அவருக்கு சுவர்க்கம் கிடைத்தது என்று நன்மாராயம் சொன்னவர். மனித நேயத்தை வலியுறுத்தியதோடு மிருகங்களோடும் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை முன்வைத்த நேரத்தில், அதாவது கடவுள் ஒருவன் தான் இருக்கிறான், அவனை மாத்திரமே நீங்கள் வணங்க வேண்டும், நீங்கள் அப்படி கடவுளை ஏற்றுக்கொள்ளும் போது எல்லோரும் சமமாகி விடுவீர்கள் என்கிற இந்த கொள்கையை முன்வைத்த நேரத்தில் அதிகார வர்க்கத்தினர் ஆத்திரப்பட்டார்கள். ஏனென்றால் ஆட்சியாளனும் குடிமகனும் சமம் என்கிற கொள்கையை சொன்னபோது ஆட்சியாளர்களுக்கு கோபம் வந்தது. நாங்கள் உலகத்தை அனுபவிக்க வந்தவர்கள், நீங்கள் போய் சாதாரணமான ஒரு அடிமையும் நானும் சமம் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகத்தை எதிர்த்தார்கள். எதிர்த்து அடிக்க வந்தார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். அந்த வரலாறு, மக்காவிலே அவர்கள் சந்தித்த வரலாறு, ஒரு மாற்று மத நண்பராக இருந்தாலும் கூட படிக்கிற நேரத்தில் அவரை கண்கலங்க வைக்கும். அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினார்கள். அதற்கு பிறகுதான் மக்காவை விட்டு அவர் மதீனாவுக்கு வருகிறார். மதீனாவில் வந்து நிம்மதியாக வாழலாம் என்று பார்த்தால் அவரை அடிப்பதற்கு மக்காவிலிருந்து படை திரட்டி மதீனாவுக்கு வந்தார்கள். வந்து அங்கு சீண்டினார்கள், தொல்லை கொடுத்தார்கள். குட்ட குட்ட குனிபவனும் மடையன் என்பது பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். ஆரம்பத்தில் அவர்கள் அடிக்கும் போது பொறுமையாக இருந்தார்கள். மதீனாவுக்கு வந்து ஊரை விட்டுத்தான் வந்து விட்டோம், உங்களுக்கு தான் எந்த தொல்லையும் தருவதில்லை என்று முடிவெடுத்து விட்டோம் என்று மதீனாவுக்கு வந்திருக்கும் போதும் வந்து இவர்களை அடிக்க வந்தால் திரும்பவும் பட்டுக்கொண்டிருக்க வேண்டுமா? பகுத்தறிவோடு சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எனக்கு அடிக்கிறீர்கள், நான் உங்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை. அடிக்கும் போது நான் பட்டுக்கொண்டிருக்க வேண்டும், நீங்கள் அடிக்க அடிக்க நான் தாங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் சொன்னால் இதைவிட மடத்தனம் ஒன்றும் இருக்க முடியாது. அடிக்க வந்தவர்களுக்கு முகமது நபி மாறி அடித்தார்கள். இதுதான் அவர்கள் செய்த யுத்தம் என்பது. தானாக சென்று மக்களை சீண்டி அவர்கள் சண்டை செய்த வரலாற்றை நீங்கள் வரலாற்றிலே காட்ட முடியாது. இது ஒரு புறம் இருக்க, அன்புள்ள சகோதரர்களே, முகமது நபியை செருப்பால் அடித்தார்கள். மக்காவில் வைத்து கழுத்தை நெரித்திருக்கிறார்கள். அவர்கள் வணங்கி கொண்டிருக்கும் போது, நிலத்தில் தலையை வைத்து சாஷ்டாங்கம் செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய தலையில் அழுகிய ஒட்டகத்தின் குடல்களை கொட்டினார்கள். இவரை கொலை செய்வதற்காக எத்தனையோ முயற்சிகள் எல்லாம் செய்து இறுதியிலே மதீனாவிலிருந்து, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார். மதீனாவுக்கு வந்த பின்னாலும் பல எதிர்ப்புகளை இவருக்கு எதிராக காட்டுகிறார்கள், காட்டி இவருக்கு எதிராக சண்டை செய்கிறார்கள். இவ்வளவும் செய்து இவருடைய நெருங்கிய உறவினர்களை கூட பலரை கொலை செய்தார்கள். செய்த பின்னால் முகமது நபி மதீனாவுக்கு வந்து 8 வருடங்கள், சுமார் 8 வருடங்களின் பின்னால் மீண்டும் மக்காவுக்கு செல்கிறார்கள். மீண்டும் மக்காவுக்கு செல்கிறார்கள். மக்காவிலே அந்த மக்கள் அனைவரையும் அவர்கள் கைது செய்கிறார்கள். இவர்களை கொடுமைப்படுத்தி ஊரை விட்டு விரட்டிய மக்களை கைது செய்கிறார்கள். அவர்கள் அனைவரும்
காபத்துல்லாவிலே அங்கிருக்கக்கூடிய ஆலயத்திற்குள் அழைக்கப்பட்டு கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். முகமது நபி அவர்கள் அந்த மக்களிடத்திலே போய் கேட்டார்கள், மா ததுன்னூன அன்னி ஃபாயிலும் பிக்கும், நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அந்த மக்கள் பயந்து போய் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒரு கண்ணியமான சகோதரன், கண்ணியமான சகோதரனின் மகன், இதை தவிர வேறொன்றும் எங்களால் சொல்ல முடியாது என்று சொன்னார்கள். முகமது நபி தீவிரவாதத்தை போதிக்கிற ஒரு தீவிரவாதியாக இருந்திருந்தால் அவர்களுடைய முகத்தில் காரி உமிழ்ந்தவர்களை, அவர்களுக்கு செருப்பால் அடித்தவர்களை, அவர்களுடைய தோழர்களை அவர்களுடைய கண்களின் முன்னால் இரண்டாக கிழித்தவர்களை, அவருடைய தோழர்களுடைய மர்மஸ்தானங்களில் பெண்களில் முதியவர்கள் என்றும் பார்க்காமல் குத்தி கொலை செய்தவர்களை, நெருப்பில் கட்டி தூக்கியவர்களை, கழுமரத்தில் ஏற்றியவர்களை, ஊரை விட்டு விரட்டியவர்களை என்ன செய்திருப்பார்? நிச்சயமாக அத்தனை பேரையும் கொலை செய்திருப்பார். ஆனால் நபிகள் நாயகம் என்ன சொன்னார் தெரியுமா? இத்ஹபு அன்துமு துலகா, நீங்கள் அனைவரும் கலைந்து செல்லுங்கள், உங்கள் அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன், நீங்கள் சுதந்திரமானவர்கள் என்று சொன்னார். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட ஒரு அருளாளரைத்தான், ரஹ்மா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது அவர் ஒரு அன்பானவர், அருளானவர் என்று சொல்கிறார். இவரைத்தான் இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்வு கொண்ட சிலர் பயங்கரவாதியாக சித்தரித்து அந்த மக்கள் மத்தியிலும் பயங்கரவாதி என்கிற கருத்தை பதிவு செய்து விட்டார்கள். உண்மையிலேயே இஸ்லாம் அநியாயமாக ஒருவருக்கு அடித்தால் அவர் மன்னிக்காதவரை கடவுள் அவரை மன்னிக்க மாட்டான் என்கிற கோட்பாட்டை முன்வைக்கிற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. எனவே சில முஸ்லிம்கள் அறியாமையினால் தப்பு பண்ணுகிறார்கள் என்றால் அதற்கு இஸ்லாம் காரணம் கிடையாது. நாம் யாருமே எங்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்தை இஸ்லாத்தின் பெயரால், இந்த மதத்தின் பெயரால் சொல்வதில்லை. இலங்கையிலே ஒரு நீண்ட காலமாக சுமார் 20 வருடங்களுக்கு மேல் ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்தை முன்னெடுத்தவர்கள் இந்துக்கள், பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஒரு சிலர் இருந்தாலும் கூட அதிகமானவர்கள் இந்துக்கள். அதனால் இந்து தீவிரவாதம் என்று புலிகளுக்கு யாரும் சொல்வதில்லை. அல்லது சில ஆப்பிரிக்க நாடுகளில் கிறிஸ்தவர்களால் எதிர்ப்புகள் நடைபெறுகின்றன. இதை செய்யும் போது கிறிஸ்தவ மத தீவிரவாதிகள் என்று சொல்வதில்லை. யாராவது ஒரு முஸ்லிம் ஏதாவது செய்துவிட்டால் முஸ்லிம் தீவிரவாதி, முஸ்லிம் பயங்கரவாதி, இஸ்லாமிய தீவிரவாதம் என்கிற கருத்துக்கள் தான் மக்கள் மத்தியில் பதிவு செய்யப்படுகின்றன. இது அநியாயமாக, அபாண்டமாக முஸ்லிம்கள் மீது சுமத்தப்படக்கூடிய ஒரு அவதூறாக இருக்கிறது. இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நெருங்கி வரும்போது அவர்களை தூரப்படுத்தி யாராவது பார்ப்பாராக இருந்தால் நிச்சயமாக அவர் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாத ஒரு முஸ்லிமே தவிர இஸ்லாத்தை புரிந்து கொண்டவர் கிடையாது. இஸ்லாத்தை புரிந்து கொண்ட ஒரு முஸ்லிம் நிச்சயமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவரை ஒரு உயர்ந்த பார்வையோடு தான் பார்ப்பார், அவரை அதிகமாக நேசிப்பார், அவரிடம் தனக்காக துஆ செய்யுமாறு, பிரார்த்தனை செய்யுமாறு கேட்பார். ஏனென்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரர் செய்கிற பிரார்த்தனையை கடவுள் அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்வான், ஏற்றுக்கொள்வான் என்கிற நிலை இருக்கிறது. எனவே முஸ்லிம்கள் இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை மதிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனையாக இருக்கிறது.